சகி கரும்பும் கரும்பும் என்ன லீலா அப்படி பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாமா? பார்க்குக்கா இப்ப லீலா? ஆமா. ஏ இல்ல, புதுசா பண்ணையார் மகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா ஒப்புக்கொண்டிருக்க. பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வாங்க. இல்ல பிளீஸ். அங்க பாருங்க, அங்க இல்ல, பின்னாலே. அது யாரு? ஆமா, பெரிய ரோக் என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு வர. எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் உங்களை துணை கழிச்சிட்டு வந்தேன். ஓஹோ, அப்படியா? இந்த புலவர் பூவரசு லீலா பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு பூச்சி பொட்டியும் நுழைய விட மாட்டேன். பயப்படாம வா போகலாம். சார், இவன் எப்படியா விட்டுட்டு போக கூடாது சார். என்ன செய்யணுங்கிற? இது வேற நான் சொல்லணுமா? உங்களுக்கு பாட்டு எழுதான் தெரியும் போல இருக்கு. பேர் மாத்திரம் பெருசா புலவர் பூவரசனை வச்சுக்கிட்டு போதுமா? புராணங்களிலே காவலுக்காக போராடிய வீர கதாநாயகன் எல்லாம் புறமுதுகியா காட்டினா? இல்ல, நேருக்கு நேரு போர் செஞ்சாங்க. பின்ன இப்ப அத என்ன செய்ய சொல்றியா? என்ன இழுக்கிறீங்க? இல்ல அவன் ஓ ஓ ஓ சரியாக பிடி கொடுக்கவில்லையே. அவமானம். லீலா, இதற்கு நான் படிக்கு படி வாங்குகிறேன். ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்ய? நாளை மாலை அவனை எப்படியாவது பார்க்குக்கு அழைத்து வந்து அங்கு உள்ள பெஞ்சியில் அமரச் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. அதன் பிறகு பார் இந்த புலவர் பூவரசின் திறமையை. என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. நீயே நேரில் காண போகிறாய். சரீர பலம் பெரிதா மூளை பலம் பெரிதா என்று. நான் வருகிறேன். இந்த வேலை மாலை வேலை. ஆமா ஆமா, மாலை வேலைதான். மனசுக்கு உல்லாசமான வேலை. அதாவது கள்ளம் கபடம் இல்லாத வெள்ள உள்ளம் போல, கார்மேகமே இல்லாத நீலவானத்தை போல நிர்மலமான உன் முகத்தை இந்த பூங்காவையும் பார்க்க பார்க்க கண்கள் எவ்வளவு களிப்படைகின்றன. நீங்க கூட பெரிய கவி போல வந்திருக்கீங்க.
ஆகாத காலி பசங்களை விட்டு கண்மூக்கு தெரியாம அடிக்க சொல்லிட்டு பேருத்தனமா பின்னாலேயா போய் ஒளிருது. தப்பி தவறி உயிர் போயிருந்தா என்ன ஆகுறது? ஏதோ 2 தட்டு தட்டி விட்டு வந்து விடுவார்கள் என்று நினைச்சேன். இப்படி மண்டையை உடைப்பார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மடையர்களை நம்பியது தப்புதான். ஆமா, மடையர்களை நம்புறது தப்புதான். ஆண்டவன் புண்ணியத்திலே அந்த மனுஷனுக்கு சீரியஸ் ஆகாம பொழைச்சாகணும். இல்ல நானே போலீஸை கூப்பிட்டு உங்களையும் அந்த ரவுடி பசங்களையும் என்ன வச்சிருவேன். ஜாக்கிரதை. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. போங்க வெளியே, போங்க. சின்னபையா, சின்னபையா, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மன்னார காணமே. நீ போய் இந்த பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு இருப்பான், போய் பாத்துட்டு ஐயா. சரிதாம்மா. அடுத்த அம்மா சத்தெல்லாம் கேக்குது. வாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம். மன்னாரு, மன்னாரு, அப்பா, நீ யாருமா கூட அடிச்சது இல்லையா மன்னாரு? கடவுளே, அவங்க வாயை பிடிக்கிறது இல்ல. இந்த என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என் கார் சாட்சியா சொல்றேன். இத்தனை வருஷமா கார் ஓட்டுனதுல ஒரு எறும்பு மேல கூட ஏத்துனது கிடையாதுங்க. நான் அங்க இருந்து கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது யாரோ 2-3 பேர் கூப்பிட்டது மாதிரி இருந்தது. டக்குன்னு நிறுத்திட்டு போய் பார்த்தேன். யாரோ காலி பசங்க கண்டபடி அடிச்சு போட்டு ஓடி போயிட்டதான் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆமாங்க, ஆமா. காலி பசங்களா? என் மன்னார் யாரு பொல்லாப்புக்கும் போக மாட்டானம்மா. இந்த அப்பாவி அடிக்க எந்த பாவிங்களுக்கு மனசு துணிஞ்சுதான் தெரியுது. அவசரப்படாதேம்மா. நடந்தது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விவரமா கேட்போம். அப்புறம் நாங்க இவரை பார்க்கும்போது இவருக்கு பிரச்சனையே இல்லைங்க. கொஞ்சம் முகத்துல தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தாருங்க. அப்புறம் விலாசத்தை விசாரிச்சுட்டு கார்ல ஏத்திட்டு இங்க கொண்டு வந்து விட்டுட்டோம். இவ்வளவுதாங்க எங்களுக்கு தெரியும். கோவிச்சுக்காதீங்க. நல்ல நேரத்துல உயிரை காப்பாத்துனீங்க. நான் என்னென்னமோ பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஆமா, காலி பசங்க என்ன ஆனாங்க? அடிச்சு போட்டு ஓடி போயிட்டாங்களாம். அந்த சமயத்துல யாரோ ஒரு பொண்ணு கூட இவர் பக்கத்துல இருந்தா சொன்னாங்க. மண்ணாங்கட்டி பொண்ணுன்னா கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாமா என் மன்னாரு. கடவுளே, எந்த அலங்காரம் இப்படி ஆளை விட்டு அடிக்க விட்டு அலங்காரப்படுத்தினால தெரியலையே. ஆஸ்பத்திரி கொண்டு போனா பல இடங்கள் வரும்னு இவரே டாக்டர் கைலாசிட்டு கொண்டு போக சொன்னாருமா. அவர் தான் கட்டிவிட்டு அழிச்சாரு. நல்ல சமயத்துல உதவி செய்தீங்க ஐயா. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. நாங்க போயிட்டு வரோங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. மன்னாரு, இன்னைக்கு யாரு மாத்திரம் முடிச்சாப்பா காலையில? மன்னாரு, வருத்தப்படாதம்மா. எது எது எப்போ எப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடந்து தீரும். இதுக்காக வருத்தப்பட்டு என்ன செய்யறது? மன்னாரு, மெல்ல வலிக்குது ஐயா. மன்னாரு, ஏப்பா மன்னாரு, ஆமா, உன்னை அடிச்ச அந்த காரி பசங்களை யாரையாவது உனக்கு அடையாளம் தெரியுமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்றேன். போகட்டும். உன் பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு இருந்ததாக சொல்றாங்களே, அதையாவது உனக்கு தெரியுமா? சொல்லு மன்னாரு, சொல்லு மன்னாரு. காலி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு உன்னை இந்த மாதிரி அடிக்க வச்ச அந்த பொண்ணுக்கு சரியான புத்தி ஒரு முடியா செய்யறேன். சொல்லு, யார் அந்த பொண்ணு? சொல்லு, சொல்லியா? சரி, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சில அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியாது. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா,
என்னம்மா என்ன? வீட்டுல அந்த ஆளு பெண்ணாசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாப்பா போய் பார்க்கலாம். வாப்பா. நான் பக்கத்துல துணைக்கு இருக்கிறேன்னா அதையும் வேண்டாங்கிறான். சின்ன பையனாவது இருக்கிறேன்னா அவனையும் வேண்டாங்கிறான். ஒரே குடிகாரக்காரனா இருக்கிறான். நன்னாரு என்ன பாக்குறது? ஐயோ நெருப்பா கொதிக்கிறேன். ரொம்ப ஜலமா இருக்கு. ஏமா தர்மபீட்டர் இருக்கா? இல்லைங்களே, இவன் உடம்பு இரும்பாச்சுங்களே. இது வரைக்கும் ஜலதோஷம் கூட பிடிச்சது இல்லைங்களே. சரி பரவாயில்ல. லீலா நீ நம்ம வீட்டுல தர்மபீட்டர் எடுத்துவா. சீக்கிரம் தம்பி கம்பளியை கொண்டா சீக்கிரம். கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா போடும். இத கொண்டாந்து என் கையில கொடுத்தா எனக்கு என்னமா தெரியும்? வாமா இப்படி நீயே பாருமா. ஜுரம் எப்படியம்மா இருக்கு? 104. 104. ஐயோ கடவுளே, அம்மா நான் என்ன செய்வேன்? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பொழுது முடிகிற நேரமாச்சு. நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். அப்படி பிரமாதம் ஒண்ணும் இல்ல. இந்த டேப்லெட்ஸ் 2 மணிக்கு ஒரு தடவை கொடுங்க. நான் மிக்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ ஒரு டேப்லெட் கொடுமா. நான் வரேன். என்ன ஆட்டி என்ன ஆட்டி என்ன ஆட்டி. நல்ல அடி, நல்ல அடி குரு. டேய், உனக்கு விழுந்த அடியில நான் ஒரு அடி கூட வாங்க முடியாதுடா. வாங்கினேன் நிச்சயமா அப்பவே உயிர் போயிருக்கும். ஆமா ஒதுக்கிறியா? உன் உடம்பு குணமாகட்டும். அவளை நான் என்ன செய்யறேன் பாரு. உன்னை அவ ஆம்பளைகளை விட்டு அடிக்க சொன்னா 10 பொம்பளைகளுக்கு பணத்தை கொடுத்து அவளை நான் கிங்காங் குத்த சொல்லல. நான் friend இல்லடா. டேய், உண்மையில அவ பொண்ணு இல்லடா. கடவுள் கடவுள் கடவுள். அவ கால்ல விழுந்து கற்பூர ஆராய்ச்சி எடுத்துட்டு வர்றது தானே. குரு, இது அப்பவே மறந்து போச்சு. இப்ப போயிட்டு வந்துட்டுமா? சும்மா மூலகட்டப்பாயில. டேய், நானும் உலகத்துல எவ்வளவோ பொம்பளைகளை பார்த்திருக்கேன். இவன் படா ராட்சசி. குரு, நீங்க 1000 சொல்லுங்க, இவன் காலையில விடாது. ஏன்னா இவன் காலையில ஒன் வே டிராபிக் ஆச்சே. இதுல வா, இதுல விட்டுருங்க. இவன் விட்டாலும் சரி விடலனாலும் சரி அவ விட போறதில்ல. இப்பவே பொங்க பானைக்கு வீடு கட்டின மாதிரி கட்டி உட்கார வச்சிருக்குது. அடுத்த தடவை பார்த்தா கொலைதான் நடக்கும். ஆமா குரு, அவ பொண்ணல்ல, பேய், பிசாசு, பூதம், திருமண. உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. நல்லா ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீங்க எல்லாம் தயவு செய்து பிளீஸ். சீதா, கொஞ்சம் நில்லு.
நான் வந்ததாக நீ லீலாவிடம் சொல்லு. என்ன நெய்யா சொல்லணும்? என்னவென்று சொல்வதா? புலவர் பூவரசு வந்து இருந்தா தானே சொல்றதுக்கு. வீட்டுல இல்லையா? வீட்டுலதான் இருக்காங்க. இந்த வீட்டுல இல்ல, அடுத்த வீட்டுல. வரல கடிச்சுட்டுங்களே. இப்ப எப்படி இருக்கு? எது? உன் விரல் தானே? ரொம்ப சிரிக்காதீங்க. வலி எடுக்க போறோம். நாளைக்கு டாக்டர் கட் ஆகுறதாக சொல்லிருக்காரு. நாளைக்கா? ஐயோ, இன்னும் 4 நாள் பொறுத்து இந்த கட். ஏன்? நான் இதே மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேனே. இருப்பீங்க. குட் குட், தயாரி போச்சு. இனிமே கவலை வேணாம். இந்த டானிக் வாங்கி கொடுங்க, சௌகரியமாயிடும். வரட்டுமா? சரி சார். வரணுங்க. சரி வாங்க, நானும் வரேன். கண்ணு மன்னாரு, கடவுள் தான் உன்னை காப்பாத்தினாரு. என் கண்ணு இப்ப எப்படி இருக்கு குரு? முந்திய விட இப்ப லீலா என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கா. உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன்டா. உன் காதலை பத்தி கேக்குறேன். உன் காதல்ல கட்டெரும்ப விட்டு கடிக்க வைக்க என்னடா ஏங்கிற? ஆரம்ப காதல்ல தான் உனக்கு சவுக்கையும் தொடப்பு கட்டையும் எடுத்து காட்டுனா கண்ணன் கிண்ணமா அவரை வரைக்கும் அரைஞ்சா பாட்டு மாத்தியாரோட பைட்டிக்கு 10 பேரை விட்டு மண்டைய உடைக்க சொல்லி படுக்க வச்சுட்டான். படுக்க வச்சுட்டு பொண்டாட்டி புருஷனுக்கு செய்யற பணிவிடையை விட 10 மடங்கு அதிகமா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன குரு? அர்த்தமெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப மணி 2:30. என்ன? ஓஹோ, அம்மன் பவனி வர்ற நேரம் ஆயிடுச்சுங்களா? மக்கள் நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? போட 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 சேர்த்து வச்சு அரைஞ்சிட போறேன். சரி வாங்கடா போலாம். குரு, அவ வந்தா நீங்க எல்லாம் சும்மா இருங்க. எப்பா வேணாண்டா, அந்த அம்மா அங்க இருந்து அப்படியே வருவாங்க, எங்களை ஏற இறங்க பாப்பாங்க. என்னங்க அவருக்கு நிறைய ஓய்வு வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் 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 வெளியே போ. ஏண்டா அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? ஆயிப்போச்சு. சரி நான் வர்றேன். போயிட்டா. டேய் இங்க பாருடா, உனக்கு இவ்வளவு சோட சோபனம் செய்யற காரணம் என்ன தெரியுமா? அந்த பாட்டு வாத்தி மேல நீ கிரிமினல் கேஸ் போட்டுருவேன்னு பயந்துகிட்டு இப்படி எல்லாம் செய்யறா, காக்கா பிடிக்கிறான். பி கேர்ஃபுல். நான் வர்றேன். இந்தாங்க, கஞ்சி சாப்பிடுங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்குங்க? சாப்பிட மாட்டீங்களா? வேண்டாம். ஏன்? அத்தைங்க சமையல் செய்யறாங்க. அவங்க உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? அவங்க ஒண்ணும் கொடுக்கல, நானே தான் கொண்டு வந்தேன். நீங்க எதை எடுத்துட்டு வரணும்? அது சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடுங்க. அதான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேனே. ஏன் என் கையினால கொடுத்து சாப்பிட மாட்டீங்களா? அத்தை உங்களை இந்த வேலை எல்லாம் செய்ய சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐயோ, அவங்க ஒண்ணும் செய்ய சொல்லலைங்க, நானாத்தான் கொண்டு வந்தேன்னு சொன்னேனே. நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இதை கொண்டு வரணும்னு கேக்குறேன். இதுல என்ன சிரமம்? சிரமமா? லீலா, உன்னுடைய திட்டம், எண்ணம், வேஷம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு. உங்க பாட்டு வாத்தியாரே கிரிமினல் கேஸ்ல மாட்டி ஜெயில்ல போட்டு எங்க கேவலப்படுத்த போறோம்னு நீ இப்ப என்ன காக்கா பிடிக்கிற இல்ல? உன் கபட நாடகத்தை நான் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு என் மண்டையில ஒண்ணு களிமண் இல்லைன்னு. மண்டையில மட்டுமா? உங்க உடம்புல ஒரே களிமண்ணுதான். இல்லன்னா இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமா? என்ன என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமான்னு சொன்னேன். என்னமா நீலா? என்னமா நடந்தது? ஏன் கணக்கு தெரிவிக்கிற? என்னம்மா நீலா? என்னம்மா நீலா? ஏண்டா மன்னாரு, என்னடா செய்த? அடிச்சியா? மன்னாரு, எப்பேற்பட்ட பொண்ணு ஏன் எடுத்து பார்க்காத உனக்கு ஏன்டா இப்படி புத்தி கட்டு போச்சு? அந்த பொண்ணு லீலா நேரா நேரத்துக்கு ஓடி வந்து உனக்கு மருந்து கொடுக்கறதும்
வயசு பொண்ண தொட்டு அடிக்கலாமாடா மூணு கட்டவன அவங்க அப்பா அம்மா கேள்விப்பட்டா என்னடா நினைப்பாங்க அத்தை நீங்க பேசாம போங்க அத்தை. நான் போறேன் உங்க மாமா என்னடான்னா என்ன உயிரோட தலை மொழிகிட்டாரு நீ என்னடான்னா இப்படி புத்தி விட்டாலேற இந்தா இத குடி எனக்கு ஒண்ணு வேண்டாம். டேய் வந்து சாரமா சாப்பிட வரா மன்னர் ஒருவேளை இவனுக்கு தலையில அடிபட்டதுல மூளையில குழம்பி போயிருக்குமோ அட கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே சொல்லி தொலையண்டா நல்லா இருக்கடா அவகனத்துல அடிச்சுட்டு ஓகனத்தை நீ தடைக்கிறது இந்த பாரு இப்படி எல்லாம் நடந்துட்டு ஒண்ணும் சாப்பிடாம இருந்தா மறுபடியும் படுத்துக்க வேண்டியதான் மன்னர் நான் என்ன பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீ உன் பாட்டுல இடிச்சு புடி மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கிறேன் என் பேச்ச கேட்க மாட்டியா ஒண்ணு சாப்பிட மாட்டியா மன்னாரு நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா நான் எங்கேயாவது வந்து சாக வேண்டியதான் எனக்காக யாரும் சாக வேண்டியதில்லை நானே சாகிறேன் என் உயிரை நானே போக்கிக்கிறேன்னு எதுக்காக இந்த உயிர் யார தாங்க போகுது இந்த உயிர்னு கேட்கிறேன் வேண்டாம் ஒருத்தருக்குமே உபயோகப்படாத இந்த பாழா போன உயிர் எனக்கு வேண்டவே வேண்டாம் இனிமே சோறு திங்க மாட்டேன் பால் குடிக்க மாட்டேன் கஞ்சி குடிக்க மாட்டேன் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன் ஒரு மூச்சு கூட விட மாட்டேன் மன்னாரு ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற எதுக்குடா இந்த பிடிவாதம் பிடிக்கிற ஆமா இனிமே ஒரே பிடிவாதம் தான் என் வாழ்க்கை பூராவும் ஒரே பிடிவம் தான் வாழ்க்கை பாழா போன வாழ்க்கை எதுக்காக இந்த வாழ்க்கை யாருக்காக இந்த வாழ்க்கைன்னு கேட்க எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்ல அக்கா இல்ல தங்கச்சி இல்ல அட பொண்டாட்டியும் இல்ல பிள்ளை குட்டிகளும் இல்ல இப்படி ஒண்டி கட்டியா இருந்தா என்ன செத்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதான் நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் என்ன எப்படி இருக்கீங்க என்ன சமாச்சாரம் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு அன்போடு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருந்தா நான் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறது நியாயம் அப்படி ஒருத்தருமே இல்லாம வெறுங்கட்டையா வெட்டுக்கட்டையா இந்த உலகத்துல இருக்கிறத விட செத்து தொலைறதுதான் உத்தம் ஏன்டா சாகணும் எதுக்காக சாகணும் ஆண்டவன் அருளால உனக்கு ஆசை இல்லையா அருமை மாமா இல்லையா யாரு இருந்து என்ன புண்ணியம்னு கேட்கிறேன் ஏதோ அடிபட்ட நேரத்துல மூளை கோளாறுல ஏதோ தவறு செஞ்சுட்டேன் அதுக்காகத்தான் இப்ப நான் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேனே அத பார்த்தும் உண்மையை தெரிஞ்சும் இப்படி என்ன இன்னும் சோதிக்கலாமா கொஞ்சமாவது நெஞ்சில ஈவு இரக்கம் தயவு தாட்சண்யம் அன்பு பச்சாதாபம் இதுகளை ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா ஏண்டா மன்னாரு எனக்கடா இல்லங்கிற இந்த அண்ணாரு உன் தலையில விட்டதுனால மூளை பிரண்டு போச்சா இந்த பருப்பா இப்படி படுக்கையில இருந்தா உடம்பு கெட்டு போகும் மாயா வந்து கொஞ்சம் கஞ்சியாவது சாப்பிடு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் மன்னாரு என் கண்ணு இல்ல சொன்னா கேளுப்பா இப்படி ஒண்ணும் சாப்பிடாம பட்னியா கிடந்தா உடம்பு என்னத்துக்கிட ஆகும் என் கண்ணு இல்ல இப்படி புடிவாதம் செய்யாதடா ஐயோ என் மனசு இப்படி புண்படுத்தாதடா இந்த பாலையாவது சாப்பிடு இந்தப்பா வேண்டாம் வேண்டாம்னா பேசாம போங்க என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம் இப்ப என் மனசு சரியில்லை பச்சை குழந்தை பசிக்கல இல்ல